மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவுகளுக்குள் ஏற்பட்ட அதிகாரத்திற்கான மோதல்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு வேதனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பிறவியிலேயே சுயமரியாதைகளையும் கௌரவத்தையும் மிக அதிகமாகவே மதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எப்பொழுதுமே இருக்கும். அதைத்தான் இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய சுயமரியாதையை கேலிப்படுத்தும்படி யாரேனும் ஏதேனும் ஒன்று செய்தார்கள், ஏதேனும் ஒன்று சொன்னார்கள் என்றால் உடனடியாகவே நீங்கள் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். ஆனால் 4ஆம் வீட்டிற்கும் 6ஆம் அதிபதியின் தொடர்பு உண்டாகும் பொழுது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களுக்குள் குரூரமான அதிகார மோதல் என்பது முளைத்து அது உங்களுடைய மனதையே தேவையில்லாத ஒரு கேள்விகளுக்கு நிச்சயமாகவே ஆளாக்கியிருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஈகோ சண்டைகளால் பாசமாய் பழகிய உறவுகள் கூட உங்களுக்கு எதிரியாகவே மாறி இன்னமும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதனை நினைத்து பார்த்தால் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்கள் அதிகமாகவே இன்னும் யோசித்துக் கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களுடைய கௌரவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே உறவினர்கள் 4 பேர் முன்னிலையில் உங்களிடம் அதிகார தோரணையில் பேசிவிட்டு உங்களை ஒரு அவமதிக்க முயன்ற தருணங்கள் உங்களுடைய சிம்மம் வீரியத்தையே கோபத்தின் உச்சத்துக்கை கொண்டு போய் நிறுத்தி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட நிச்சயமாகவே வரவழைத்திருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் பண விஷயத்திலும் நடந்த மோசடிகளை பற்றி இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட ஏன் இப்படி நடந்தது, நான் இத்தனை நாட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த நம்பிக்கை, அது எல்லாமே ஒரே நொடியில் உடைந்து விட்டதே என்றெல்லாம் நீங்கள் யோசித்த காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமரும் பொழுதும் இந்த அவல நிலைமையானது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பண விஷயத்தில் ஒருவரை நம்பினால் முழுமையாகவே நம்பிவிடக்கூடிய ஒரு இடத்தில் தான் நீங்கள் இன்னமும் அமர்ந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட செயல்களைத்தான் இன்னமும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்கிறீர்கள். உங்களுடைய இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நெருங்கிய மனிதர்களை பண விஷயத்தில் மிகப்பெரிய மோசடிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றி இருந்தார்கள். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் காலங்களும் நேரங்களும் கடக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்ற உண்மைகள் உங்களுக்கு பொறுமையாகவே மட்டுமே தான் தெரிய வரும். லாபகரமான திட்டங்கள் என்று சொல்லி உங்களுடைய உழைப்பு பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றியது அல்லது கூட்டு வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை மாற்றி உங்களை ஏமாற்றிய மோசடிகள், உங்களை பொருளாதார ரீதியாக கூட நிலைக்குலைய செய்த சம்பவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்பட்டு அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் சின்ன சின்ன பாதிப்புகளையும் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உண்மை சொல்ல முடியாமல் தவித்த ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்மிடம் உண்மை என்பது இருக்கும். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னும் உருவாக்கி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டும் இருக்கலாம். உங்களுக்கும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமாகவே வந்து அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத மனதில் ஒரு காயத்தையும் நிச்சயமாகவே கொடுத்திருக்கலாம். மனதில் 1000 வார்த்தைகள் இருக்கும். சூழ்நிலையை நினைத்து அமைதியாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை மற்றவர்களிடம் விளக்க வேண்டும் என்ற ஆசைகள் கூட இருக்கலாம். ஆனால் அதை சொன்னால் உறவுகள் பாதிக்கப்பட்டு விடுமோ, குடும்பத்தில் பிரிவு என்பது ஏற்பட்டு விடுமோ, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நினைத்து எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே வைத்து போட்டி வைத்த நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மீது
நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் சில நல்ல ஒரு முயற்சிகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சிறப்புனா என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வழியை வெளியில் காட்டாமல் சமாளிக்கக்கூடிய முயற்சியை நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க மறைத்து வைத்த ஒரு விஷயமாக இருக்கும். எது நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு நாட்கள் பழகிய உறவுகள் யார் விட்டு சென்றாலும் அதை நினைத்து யாரிடமும் போய் நீங்கள் அழுது புலம்ப மாட்டீர்கள். எல்லாத்தையும் மனதிற்குள்ள மட்டுமே தான் பூட்டி வைப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் யாரும் கிடையாது, அது நீங்கள் மட்டும்தான். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் இதுவரை கூறியது உண்மையாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய பதவிக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. கௌரவத்தை குறைக்கக்கூடிய 9ஆம் வீடும் ஜீவனஸ்தானமாக கருதப்படக்கூடிய 10ஆம் வீடும் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி மற்றும் பொறுப்பு உங்களை தேடி வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுத்து எல்லா விதமான காரியங்களுக்கும் எல்லா விதமான செயல்களுக்கும் இனிமேல் நன்மைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகளை வழிநடத்தக்கூடிய உயர் பதவிகளும் அதற்கேற்ற ஊதிய உயர்வுகளும் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய அரசியல் பொறுப்புகளோ அல்லது சமூக அமைப்புகளில் பெரிய ஒரு பதவிகளோ தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு போக வேண்டும். அதை மட்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாலே போதும், எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இந்த புதிய பதவி வாய்ப்பு உங்களுடைய சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உங்களை ஒரு சாதாரண மனிதராக பார்த்த இந்த உலகம் இனிமேல் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டமே திரண்டு நிற்கும் அளவுக்கு உங்களை ஒரு மிக முக்கியமான புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்க போகிறார்கள். வருமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தற்பொழுது உச்சப்பலம் பெறுவதால் உங்களுக்கு பணவரவு என்பது தாராளமாகவே கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. இதுவரை வந்த பணம் வந்த வழியை அலைந்து கரைந்து போன நிலைமைகள் என்பது மாறி வீண் செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாகவே நின்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதாகவே மாறிவிடும். வருமானத்தில் ஒரு புதிய ஒரு பகுதியை உங்களால் எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைக்க முடியும். வங்கி கணக்கில் பணம் என்பது உயரும். தங்கம் மற்றும் நகைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் புதிய லாபகரமான முதலீடுகளில் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தானாகவே இப்பொழுது கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. வறுமை என்னும் வார்த்தையவே உங்களுடைய அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு சேமிப்பின் மூலம் உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து சமுதாயத்தில் இப்பொழுது பன்மடங்கு உயரும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுக்கு மிக நெருங்கிவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் கொஞ்சம் செய்து வைத்து பாருங்கள். எல்லா விதமான இடத்திலும் இருந்து நன்மைகள் மட்டுமே தான் கிடைக்கும். சிம்மம் ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமை என்பது மத்தியமமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். பெரியோர்களின் ஆசைகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகிறது. எனவே அந்த சூழ்நிலைகளையும் சில வாய்ப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே போதும், இன்னும் நன்மைகள் என்பது உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் என்பது இந்த ஒரு நாளில் தோன்றி தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். வேலையில் பொறுப்புகள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. எனவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்து பாருங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி என்பது உண்டாகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே தேடிக் கொடுக்கும். உறவினர்களின் வருகைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடிக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து பாருங்கள். உங்களை குறைத்து பார்த்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நீங்களே இப்பொழுது தேடிக் கொள்ளப் போகிறீர்கள். ஒரு காலத்தில் இவனால் முடியுமா என்ற கேள்வி கேட்டவர்கள் இனிமேல் இவர் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு சென்றார் என்று ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு பதிலாகவே இனிமேல் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து கொண்டால் மட்டுமே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவர்களுக்கு மறக்காமல் மனைவிகளையே வேறுபாடுகள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளாத ஒரு தந்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். கேளுங்கள். வேலையில் பொறுப்புகள் என்பதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. எனவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்து பாருங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி என்பது உண்டாகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே தேடிக் கொடுக்கும். உறவினர்களின் வருகைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடிக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து பாருங்கள். உங்களை குறைத்து பார்த்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நீங்களே இப்பொழுது தேடிக் கொள்ளப் போகிறீர்கள். ஒரு காலத்தில் இவனால் முடியுமா என்ற கேள்வி கேட்டவர்கள் இவர் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு சென்றார் என்று ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு பதிலாகவே இனிமேல் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து கொண்டால் மட்டுமே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம்.